ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா கேபி பயோ ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் பிராண்டை சேர்ந்த நோவா ஜி அப்படிங்கிற ஒரு பிளான் குரோத் ரெல்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது கிர்பலிக் ஆசிட் 0.001% லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் இந்த கிர்பலிக் ஆசிட் வந்து பல்வேறு வகையான பயிர்களுக்கு பல்வேறு விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தி இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த கிர்பலிக் ஆசிட்டோட யூசஸை பற்றியும் பயன்படுத்தக்கூடிய அளவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இந்த வீடியோவோட டேக் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணுன்னா கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கீழே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஹைப் பண்ணுற மூலயமா இந்த வீடியோ வந்து கூட 4 விவசாயிகளுக்கு செஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் ஹைப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இந்த கிர்பலிக் ஆசிட் வந்து பயிர்களில் பொதுவாக எந்த மாதிரியான செயல்பாடை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பயிர்களில் கிர்பலின் அப்படின்ட்டு சுரக்கக்கூடிய ஹார்மோனோட செயல்பாடை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கிர்பலிக் ஆசிட் பயன்படுத்துகிற மூலமா இந்த கிர்பலின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் அதிக அளவில் தூண்டிவிடப்படும். ஸோ இந்த கிர்பலின் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பயிர்களில் அதிகமான தண்டுகள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் அதிகமான பக்க இலைகளை தூண்டுறதுக்கும் இலைகள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் முக்கியமான பங்களிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பயிர்லையுமே தாவர நிலை வளர்ச்சியில் இந்த கிர்பலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிக அளவு சுரக்கும். ஸோ அப்போ இந்த பூக்கும் நிலையிலையோ இல்லைனா காய்கள் பிஞ்சு பிடிக்கும் நிலையிலையோ சுரக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதிக அளவு சுரக்கக்கூடியது வந்து தாவர நிலை வளர்ச்சியில் தான். ஸோ அந்த தாவர நிலை வளர்ச்சியில் தான் அதிகமான பக்க இலைகள் தூண்டப்படும். ஸோ அதிகமான பக்க இலைகள் வளரக்கூடிய சமயத்தில் தான் அதிகமான இலைகள் வளர்ச்சியும் அதிகமான பச்சை தண்டுகள் வளர்ச்சியும் இருக்கும். ஸோ இதே பூ பூக்கக்கூடிய சமயத்துலையோ இல்லைனா காய்கள் வளரக்கூடிய சமயத்துலையோ பயிரில் தாவர நிலை வளர்ச்சி ரொம்பவே குன்றி காணப்படும். ஸோ அந்த சமயத்தில் சுரக்கக்கூடிய கிர்பலின் அப்படிங்கிற ஹார்மோனை விட தாவர நிலை வளர்ச்சியில் தான் அதிகமான அளவு பயிர்களில் சுரக்கும். அது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலுமே சரி. ஸோ அதனால் எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலுமே கிர்பலிக் ஆசிட் வந்து முடிஞ்ச அளவு தாவர நிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஸோ எந்த ஒரு பயிர்லையும் தாவர நிலை வளர்ச்சியில் நம்ம இந்த கிர்பலிக் ஆசிடை பயன்படுத்தும் போது, அதாவது பக்க இலைகள் தூண்டப்படக்கூடிய சமயத்தில் இல்லைனா பூக்கள் காய்கள் எல்லாமே பறித்து முடிஞ்ச சமயத்தில் நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பக்க இலைகளை தூண்டுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு காய்கறி பயிராவோ இல்லைனா பல வகை பயிராவோ இருக்கும் பட்சத்தில் காய்கள் அறுவடை செய்த பிறகு அடுத்து தாவர நிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கு கடைசி கட்ட அறுவடை முடிகிற சமயத்தில் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்துகிற மூலமா அடுத்த தாவர நிலை வளர்ச்சியை பெருமளவு ஊக்கப்படுத்துறதுக்கும் ஆல்ரெடி காய்கள் எல்லாமே அறுவடையாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்லேருந்து பயிரை மீட்டெடுக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்துகிற மூலமா இலைகள் அதிகமாக பச்சைத்தன்மை கொடுத்து அதிகமான பக்க இலைகள் தூண்டப்பட்டு சாதாரணமாக துளிர்க்கக்கூடிய அரும்புகளோட ரெட்டிப்பாக அதிகமான அரும்புகள் எடுக்க செய்யுது. ஸோ இதன் மூலயமா இன்டைரக்டாக மகசூல் அதிகரிக்குது. அதாவது பூக்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறது மூலயமா பூக்களோட எண்ணிக்கைகளை அதிகரிக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இதுவே எந்த ஒரு பூகை பயிருக்கும் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உதாரணமாக நம்ம மல்லிகை செடியை எடுத்துக்கலாம். இப்போ மல்லிகை செடியில் பூக்கள் ஓய்ந்த பிறகு பயிர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளானது போல் காணப்படும். ஸோ பூக்கள் ஓயக்கூடிய சமயத்தில் இல்லைனா கடைசி கட்ட பூக்கள் பறித்து முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து இந்த கிர்பலிக் ஆசிட் ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா அதிகமான அரும்புகள் எடுக்க செய்யலாம். ஸோ பொதுவாக மளிகை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த கிர்பலிக் ஆசிட் வந்து தாவர நிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமான பக்க இலைகளை தூண்ட செய்யணும், மகசூலை அதிகரிக்கிற அளவுக்கு அதிகமான கொப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிர்பலிக் ஆசிட்டை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம பூக்கும் நிலையிலையோ இல்லைனா காய்கள் பிஞ்சு பிடிக்கக்கூடிய நிலையிலையோ இல்லைனா காய்கள் வளர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலையோ பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்துகிற மூலயமா அந்தந்த பயிர்களில் எந்த நிலை வளர்ச்சி அப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கோ அந்த வளர்ச்சியை வந்து நம்ம ஊக்கப்படுத்தலாம். பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த நிலையில் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ இது வந்து நம்ம தாவர நிலை வளர்ச்சியில் மட்டுமே பயன்படுத்தினாலுமே போதும். ஸோ அப்படி இல்லை நம்ம வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூக்கள் பூத்துட்ருக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தும் போது பூக்கள் வந்து பெருமளவு உதிர்வு ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். எதனால் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கிர்பலிக் ஆசிடோட செயல்பாடு மட்டும் கிடையாது, இதில் வந்து ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு அயன் வந்து 2.3%, மெக்னீஸ் 1.4%, ஜிங்க் 3.9%, மெக்னீசியம் 4.3% இருக்குது. ஸோ ஓவரால் இதில் வந்து 4 மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால இந்த 4 மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் பூக்கள் உதிர்வு ஏற்படுறதை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து நல்லா பெரிதாக கொண்டு வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் காய்கள் வளர்ச்சிலையும் இந்த 4 ஊட்டச்சத்துமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஓவராலாக இதை வந்து நம்ம எல்லா நிலையிலையுமே பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தினாலே போதும். இதற்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த நிலையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாலும் சரி
இதே இன்டர்வலில் இதே 15 நாட்களுக்கு ஒரு முறை இடைவெளி நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். ஸோ அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு தாவர நிலை விளைச்சலை கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பிளான்ட் க்ரோத் ரெல்டர் வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சானக்குழிகள் கூடயும் சரி, நூறு சத்து மருந்துகளோடும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் பூஞ்சானக்குழி அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபர் சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பூஞ்சானக்குழிகள் கூடயோ இல்லைனா காப்பர் சார்ந்திருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு பூஞ்சானக்குழிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதன் மூலயமா ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பிளான் க்ரோத் ரிலேட்டர்ஸை பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த பிளான் க்ரோத் ரிலேட்டரோட பேரையோ இல்லைனா டெக்லின்ட்டேயோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிப்ளிக் ஆசிட் இருக்கக்கூடிய பிஜிஆர்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இருந்தாலும் திருப்பி எதுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து வேறு ஒரு பிராண்டை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே அதே ப்ராடக்ட்டை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம குறிப்பிட்டது போல் ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோட டேக் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த பிளான் க்ரோத் ரெல்டர் வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பலன்கள் வந்து உங்களோட பயிர்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.